இங்க ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோட இன்டர்வியூக்கு போயிருப்பா. ஃப்ரெண்டு தான் இன்டர்வியூக்கு போயிருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றதுனால கூட துணைக்கு தான் போயிருப்பா. ஆனா துணைக்கு போன பொண்ணு வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு தான் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ இன்டர்வியூவும் அந்த பொண்ணு வந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருப்பா. இன்டர்வியூ எடுக்கிறவங்க உன்னோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்கிறப்போ குடிக்கிறது ஒரு ஹாபியா நீங்க சேர்த்துப்பீங்களா அப்படின்ட்டு சும்மா விளையாட்டுத்தனமா தான் சொல்லியிருப்பா. உடனே இன்டர்வியூ எடுக்கிறவங்க எந்திரிச்சு நின்னுட்டு உனக்கு தான் வேலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவோ படிச்சுட்டு எவ்வளோ டிகிரிஸ் ஸ்கில்ஸோடலாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு சும்மா வந்துட்டு குடிக்கிறது ஒரு ஹாபியான்னு கேட்டோடனே வேலை கொடுத்துட்டாங்க. இப்போ இவளோட ஃப்ரெண்டுக்குலாம் பயங்கரமாக கோவம் வருது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா நீ என்ன வந்து இப்படி ஈஸியாக வேலை வாங்கிட்டியே அப்படின்ட்டு ரொம்ப பொறாமையாக தான் இருக்கும். உன்னை வந்து இந்த கம்பெனியோட ஓனர் இருக்கார்ல அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு மட்டுமே உனக்கு $1 மில்லியன் நாங்கள் சம்பளமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது இந்த பொண்ணுக்கு. என்னதான் வேலை அதை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. 2 ஜார் ஃபுல்லாக வந்து ஆல்கஹால் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஆல்கஹாலை இந்த பொண்ணு குடிக்கணும். இதுதான் இந்த பொண்ணோட வேலையே. இப்போ இவகிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் இருக்கும். அது என்னன்னா எவ்வளோதான் லிட்டராக குடிச்சாலும் இந்த பொண்ணுக்கு வந்து போதை தலைக்கு ஏறாது. எப்பயும் போல நார்மலாகவே தான் இருப்பா. இப்போ இந்த கம்பெனியோட ஓனர் இருப்பார்ல அவர் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. அங்கே ஒரு கிளைண்ட் இருப்பாரு. எங்களோட ஆல்கஹால் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஒரு கிளாஸ் சும்மா கொஞ்சோண்டு குடிச்சாலே போதும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அப்படியே மயங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி பெட்டு கட்டியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் வந்து ஒரு கிளாஸ்லேயே மயங்கிடுவாங்க தான். இப்போ இந்த கம்பெனியோட ஓனர் இருந்தார்ல அவர் மட்டும் பெட்டு கட்டிட்டு வந்திருப்பாரு. உன் ஆல்கஹாலுக்கு மயங்காத ஒருத்தரை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. கரெக்டாக இப்போ அந்த பொண்ணும் கிடைச்சிருப்பா. இப்போ அந்த பொண்ணு வந்து அங்கே கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணுக்கு பாட்டிலாக எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோதான் குடிச்சாலும் சரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் நின்றுட்டு இருப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கு கொடுத்த கிளைண்ட்டும் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. ஓனரும் வந்து மயங்கிட்டாங்க. எல்லாரும் மயங்கி போயிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் அப்படியே தான் இருப்பா. இவளை வச்சே நம்ம நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த பொண்ணு வந்து கூடவே தான் வச்சு சுத்திட்டு இருப்பாரு. காலையில் இந்த பொண்ணு எந்திரிச்சு வந்தாலே ஒரே ஆல்கஹால் வாசனை தான் வருது. என்ன உன் மேலே ஆல்கஹால் ஸ்மெல்லே வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறப்போ இந்த பொண்ணு காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு கூட தண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆல்கஹால் வச்சு தான் ப்ரஷ் பண்ணுவா. இப்போ இந்த பொண்ணு வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் அந்த பொண்ணு வந்து கான்ட்ராக்டை படிச்சு பார்க்காமலே சைன் பண்ணியிருப்பா. இவருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பொண்ணு வந்து இவருக்காக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாகவும் நடிக்கணும். அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு தான் இந்த பொண்ணு சண்டை போட்டிருப்பா. நீ கான்ட்ராக்டை படிக்காமல் சைன் போட்டது உன்னோட தப்பு. அதை படிச்சு பாரு. சப்போஸ் நீ கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுற அப்படின்னா நீ தான் எனக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி வேற வழியே இல்லை, நம்மகிட்டலாம் இவ்வளோ காசும் இல்லை, நம்மளாலாம் கொடுக்கவும் முடியாது அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டாகவே நடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கெல்லாம் போயிருப்பா. இவரோட தாத்தா வந்து பயங்கர ஆல்கஹாலிக் தான். ஆல்கஹால்ஸ் பற்றி எல்லாமே தெரியும். அதை பற்றி யாராச்சும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாரு. இந்த பொண்ணுக்கும் அதை பற்றி எல்லாமே தெரியுமா. அதனால 2 பேரும் அதை பற்றி பேசியே வந்து பயங்கர க்ளோஸ் ஆக்கிட்டாங்க.